Hi everyone, welcome to the session. Guys, இந்த செஷன்ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா கொஷின் டேக். கொஷின் டேக்ல இருந்து டெஃபினட்டா ஒரு கொஷின் எந்த ஸ்லாட் இருந்தாலும் சரி ஒரு கொஷின் நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ அதனால தான் நான் 1 மார்க் கன்ஃபார்ம் நான் போட்டிருக்கேன். ஒரு கொஷின் தாராளமா எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஓகேவா? எந்த ஸ்லாட்டா இருந்தாலும் இந்த கொஷின் வரதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. ஓகேவா? ஓகே. ஸோ கொஷின் போறதுக்கு முன்னாடி கிளாஸ் போகிறதுக்கு முன்னாடி வீடியோ கோர்ஸ் பர்ச்சேஸ் பண்ணாதவங்க வீடியோ கோர்ஸ் பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. ஜென்ரல் இங்கிலீஷ் கம்ப்ளீட் கம்ப்ளீட் கோர்ஸாக உங்களுக்கு கிடைக்கும். இங்கிலீஷ் எல்லாமே அதில் இருக்கும். 5 பிடிஎஃப் வந்து ஃப்ரீயாக இருக்குது. அண்ட் தென் திஸ் இஸ் ஸ்பெஷலி மேட் ஃபார் பிகினர்ஸ். ஆல் காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பேசிக் டு ஹை லெவல் வெல் எக்ஸ்ப்ளனேஷன் அதில் இருக்கும். உங்களுக்கு தமிழ் அண்ட் இங்கிலீஷில் தான் கிளாஸ் இருக்கும். அண்ட் தென் இந்த டாபிக்ஸ் எல்லாமே அதில் நம்ம கவர் பண்ணியிருக்கோம். அண்ட் ஆல்சோ 1 மார்க் சப்ஸ்டியூஷன் அந்த 5 பிடிஎஃப் வந்து இதான் ஃப்ரீ. ஓகேவா? வெக்காபுலரி, மிஸ்பெல்ட் வேர்ட்ஸ், idioms அண்ட் phrases, antonyms, ஒன் வேர்ட் சப்ஸ்டியூஷன் எல்லாமே இருக்கும். உங்களுக்கு ஏதாவது queries இருக்கு, ஆப் டவுன்லோட் பண்ணுறதுல டவுன்லோட் பண்ணதுக்கப்புறம் ஏதாவது queries இருக்கு, இல்லை கோர்ஸை பற்றின ஏதாவது queries இருக்குது அப்படின்னா இந்த நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள். டீம்லேருந்து பேசுவாங்க, இல்லைனா நானும் பேசுவேன். ஓகேவா? ஓகே. ஸோ கொஷின் பாருங்கள். ஆக்சுவலி கொஷின் டேக் அப்படின்னாலே என்ன? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கொஷின் டேக் அப்படின்னாலே ஒரு சென்டென்ஸ் வந்து பாசிட்டிவாக இருக்குது அப்படின்னா அங்கே நோ, நாட்டோ இல்லை நெகட்டிவாக எந்த வேர்டும் இல்லாமல் இருக்குது, அது வந்து பாசிட்டிவாக இருக்குது அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும்? நெகட்டிவாக வந்து டேக் வந்து கிரியேட் பண்ணணும். ஓகேவா? அதுவே நெகட்டிவாக ஒரு சென்டென்ஸ் இருக்குது அப்படின்னா பாசிட்டிவான டேக் வந்து கிரியேட் பண்ணணும். ஓகேவா? ஸோ இதுதான் வந்து கொஷின் டேக். இது ஆக்சுவலி எதில் வரும் அப்படின்னா டென்ஸ் அப்படிங்கிற டாப்பிக்கில் தான் வரும். இது டென்ஸ் அப்படின்ற டாப்பிக்கில் தான் பாசிட்டிவ் கொஷின் டேக், நெகட்டிவ் கொஷின் டேக், ஆக்டிவ் வாய்ஸ், பாசிவ் வாய்ஸ், அஃபர்மேஷன், எக்ஸ்பேன்ஷன், இன்ட்ராகேட்டிவ் சென்டென்ஸ், இந்த மாதிரி சென்டென்ஸ் எல்லா சென்டென்ஸுமே அதில் தான் இருக்கும். அதில் தான் இந்த கொஷின் டேக் அப்படின்றது வரும். ஓகேவா? ஸோ இதுலேருந்து உங்களை என்ன டெஸ்ட் பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு சென்டென்ஸ் இருக்குது அப்படின்னா அது கரெக்டாக இருக்குதா, அது கரெக்டாக அவங்க ஃப்ரேம் பண்ண வருதா, அந்த டேக் கரெக்டாக போட தெரியுதா அப்படின்றத அவங்க வந்து டெஸ்ட் பண்ணுறாங்க. ஓகேவா? ஸோ இப்போ கொஷின் பாருங்கள். தேர் இஸ் அ புக் ஆன் த டேபிள். தேர் இஸ் அ புக் ஆன் த டேபிள். இங்கே நீங்கள் என்ன நோட்டீஸ் பண்ணணும் அப்படின்னா சப்ஜெக்ட் வெர்பு அப்படின்றதுல இந்த ஆக்ஸிலரி வெர்பு தான் மெயினாக நீங்கள் வந்து நோட்டீஸ் பண்ணணும். ஆக்ஸிலரி வெர்ப் டாபிக் வந்து நம்ம கோர்ஸில் 3 வீடியோவை நம்ம போட்டிருக்கோம். அதில் என்னென்ன அப்படின்னா பி ஃபார்ம், டூ ஃபார்ம், ஹேவ் ஃபார்ம் அப்படின்னு நல்ல லென்த்தி வீடியோவாகவே டீப் எக்ஸ்ப்ளனேஷனோட எல்லா கான்செப்ட்ஸையும் நம்ம வந்து கொடுத்துருக்குறோம். இதுக்கு நல்ல ஃபீட்பேக்கும் வந்திருக்கு. மேம் நல்லா புரியுது எங்களுக்கு அப்படின்னு சொல்லி. உங்களுக்கு அந்த கான்செப்ட்ஸ் உங்களுக்கு தெரியாமல் நீங்கள் இருக்கிறீங்க அப்படின்னா தயவு செஞ்சு கோர்ஸ் வாங்கிக்கோங்க. ஓகேவா? ஆக்ஸிலரி வெர்ப் வெர்சஸ் ஆக்ஸிலரி வெர்ப் வெர்சஸ் மெயின் வெர்ப். ஹெல்பிங் வெர்புக்கு மெயின் வெர்புக்கான கனெக்ஷன் என்ன அப்படின்றதே வந்து நம்ம 3 வீடியோவாக போட்டிருக்கோம். இதுதான் வந்து என்ன சொல்கிறது, சென்டென்ஸ் ஃப்ரேமிங், கிராமர், இதுக்கு நீங்கள் போகிறதுக்கு முன்னாடி இதை தெரிஞ்சு தான் நீங்கள் போகணும். இதுதான் ரொம்ப கோர். ஓகேவா? ஓகே. கொஷின் பாருங்க. தேர் இஸ் அ புக் ஆன் த டேபிள். இதில் என்ன இருக்கு பாருங்க. என்ன சொன்னேன்? சப்ஜெக்டே வெர்பே பார்க்கணும், எஸ்பெஷலி ஆக்ஸிலரி வெர்பை பார்க்கணும். இங்கே தேர் அப்படின்றது சப்ஜெக்ட், இங்கே இஸ் அப்படின்றது வெர்ப். ஓகேவா? ஸோ இப்போ இந்த சப்ஜெக்ட் வெர்பும் தான் இங்கே எப்படி வரும் அப்படின்னா வெர்பாவும் சப்ஜெக்டாகவும் கன்வெர்ட் ஆகும். இந்த சப்ஜெக்ட் வெர்பும் இந்த வெர்பு சப்ஜெக்ட் அப்படின்னு கன்வெர்ட் ஆகும். ஓகேவா? இங்கே பாசிட்டிவாக இருக்குன்னா இங்கே நெகட்டிவ் சேரும். நெகட்டிவ் எது கூட சேரும் அப்படின்னா இந்த ஆக்ஸிலரி வெர்ப் கூட தான் சேரும். இந்த நாட் வந்து எப்பவுமே தனியாக வராது. இது எப்பவுமே ஒரு ஆக்ஸிலரி வெர்ப் அப்படி இல்லைன்னா ஒரு நெகேஷன். ஆக்ஸிலரி வெர்ப் கூட சேர்ந்து வரும். ஆக்ஸிலரி வெர்ப் கூட தான் சேர்ந்து வரும். ஓகேவா? தேர் இஸ் அ புக் ஆன் த டேபிள். இங்கே எப்படி இருக்கு? நோ இல்லை, நாட் இல்லை, நெகட்டிவாக எதுவுமே இல்லை. ஸோ அப்போ அது வந்து எப்படி இருக்குது? பாசிட்டிவாக இருக்குது. நம்ம எப்படி கன்வெர்ட் பண்ணணும்? நெகட்டிவாக கன்வெர்ட் பண்ணணும். நெகட்டிவாக கன்வெர்ட் பண்ணணும் அப்படின்னா பாசிட்டிவாக இருக்கிற ஆப்ஷனை நம்ம எலிமினேட் பண்ணிடலாம். பாசிட்டிவாக இருக்கிற ஆப்ஷனை எலிமினேட் பண்ணிடலாம். ஓகே. நெக்ஸ்ட் இங்கே இருக்க ஆக்ஸிலரி என்னன்னு பாருங்க. இஸ்ன்னு இருக்கு. இஸ் அப்படின்னா அப்போ என்ன வரணும்? இந்த இஸ் கூட தான் என்ன செய்யணும்? இந்த நாட்டை வந்து ஆட் பண்ணணும். ஆக்ஸிலரி கூட தான் ஆட் பண்ணணும்னு சொன்னால் இஸ் கூட தான் இந்த நாட் நம்ம வந்து சேர்க்கணும். இஸ் நாட். சப்ஜெக்ட் எது? தேர்.
தேர் வந்து அப்படியே இந்த பக்கம் வந்துடும். இந்த சப்ஜெக்ட் verb அப்படியே verb சப்ஜெக்டாக கன்வெர்ட் ஆகிடும். ஓகேவா? ஸோ இஸ் கூட நாட் ஆட் ஆகுறதுனால isn't. இஸ் நாட் வந்து isn't அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ பாருங்க, இங்கே வந்து சிங்குலர் ஆக்சிலர் verb இஸ் இருக்கு. ஸோ இங்கே ஆர் வராது. ஸோ isn't there. பி இஸ் த ரைட் ஆப்ஷன். ஓகேவா? டெஃபினட்டாக கைஸ் ஷியோராக நான் சொல்கிறேன், ஒரு மார்க் 25 கொஷினில் ஒரு மார்க் நீங்கள் டெஃபினட்டாக இந்த கொஷின் டேக் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். நீங்கள் இந்த கிளாஸை ஸ்கிப் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு தான் லாஸ். ஓகேவா? நான் மோஸ்ட்லி எல்லா டைப் ஆஃப் கொஷின்ஸும் நான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஸோ தட் உங்களுக்கு இந்த பேஸ்லேயே இதே மாதிரி வேற கொஷின் கேட்கறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. ஓகேவா? 25 கொஷின்ல ஒரு கொஷின் நம்ம கையில நிச்சயமா இருக்கு, இதுல இருந்து வரும் அப்படின்னு. ஓகேவா? இது நீங்க ஸ்கிப் பண்ணாம போயிடாதீங்க, ஸ்கிப் பண்ணிட்டு போயிடாதீங்க. நெக்ஸ்ட் பாருங்க, நெக்ஸ்ட் கொஷின் பாருங்க. we have no friends. we have no friends கமா இங்க என்ன டேக் வரும்னு கேக்குறாங்க. இங்க என்ன இருக்கு பாருங்க, we have no. no அப்படின்றது என்ன? நோ, நாட், நெவர், இது எல்லாமே என்ன ஒரு நெகட்டிவ் சென்ஸை கொடுக்குது. ஓகேவா? இது ஒரு நெகட்டிவ் மீனிங். நோ இல்லை அப்படின்றது நெகட்டிவ் தானே. ஸோ வி ஹாவ் நோ. இங்கே நெகட்டிவாக இருக்குது அப்படின்னா இங்கே பாசிட்டிவாக நம்ம கொடுக்கணும். ஓகேவா? ஸோ இங்கே பாசிட்டிவாக கொடுக்கணும் அப்படின்னா நாட் அப்படின்றது வராது. அந்த ஆப்ஷனை நம்ம எலிமினேட் பண்ணிடலாம். ஓகேவா? இது சப்ஜெக்ட், இது வெர்ப். அப்போ வெர்ப் எப்படி வரும்? டேக் எப்படி வரும்? have, be. have. நீங்க ஆப்ஷனுக்கே போக வேண்டாம். ஆப்ஷனே இல்லைனாலும் உங்களால வந்து டேக் வந்து கிரியேட் பண்ண தெரியணும். ஆப்ஷன் இருந்தால் தான் நான் வந்து கிரியேட் பண்ணுவேன் அப்படி கிடையாது. நம்ம ரூலை நீங்க கரெக்டாக அப்ளை பண்ணீங்கனாலே அதுதான் ஆன்சர். அதுதான் ஆன்சர். நான் எனக்கு ஆப்ஷன் 4 ஆப்ஷன் வேணும், நான் இதை வச்சு இதுவா அதுவா இங்கி பிங்கி பாங்கி போட்டு நான் வந்து ஆன்சர் பண்ணுவேன் அப்படி இருக்கக்கூடாது. நம்ம ரூல் என்ன? நெகட்டிவாக இருந்தால் பாசிட்டிவ், பாசிட்டிவாக இருந்தால் நெகட்டிவாக இருந்தால் பாசிட்டிவ், பாசிட்டிவாக இருந்தால் நெகட்டிவ். அவ்வளவுதான். சப்ஜெக்ட் வெர்ப் இது வந்து எப்படி கன்வெர்ட் ஆகும்? வெர்ப் சப்ஜெக்ட் கன்வெர்ட் ஆகும். வெர்பில் நம்ம எதை மெயினாக பார்க்கணும் அப்படின்னா ஆக்சிலரி வெர்பை பார்க்கணும். நெகட்டிவ் பாசிட்டிவாக இருக்குது அப்படின்னா நெகட்டிவாக கன்வெர்ட் ஆகும்போது இந்த ஆக்சிலரி வெர்ப் கூட நாட் சேரும். அவ்வளவுதான். இதுதான் ரூல். இதை நீங்கள் கரெக்டாக அப்ளை பண்ணிட்டீங்கன்னா எதுக்கு ஆப்ஷன் நமக்கு பாருங்க, we have no friends கம்மா இங்கே நெகட்டிவாக வந்துச்சு. ஸோ பாசிட்டிவ். இங்கே வெர்ப் எது? have. இந்த வி அப்படியே வந்து சப்ஜெக்ட் have we. அவ்வளோதான். ஸோ பி இஸ் த ரைட் ஆப்ஷன். ஓகேவா? நெக்ஸ்ட் பாருங்க, ஐ ஹாவ் அ லிட்டில் மணி. ஐ ஹாவ் அ லிட்டில் மணி. கைஸ் இந்த கான்செப்ட் வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஃபியூ, லிட்டில். ஓகேவா? இந்த ஃபியூ எதுக்கு யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா ஒரு கவுண்டபிள் நவுனுக்கு முன்னாடியும் இந்த லிட்டில் வந்து ஒரு அன்கவுண்டபிள் நவுனுக்கு முன்னாடி யூஸ் பண்ணுவாங்க. ஓகேவா? இதுலயே இந்த ஃபியூக்கு என்ன மீனிங் அப்படின்னா இல்லை, ஆல்மோஸ்ட் இல்லை. இட்ஸ் அ நெகட்டிவ் மீனிங். இந்த ஃபியூக்கு வந்து ஒரு நெகட்டிவ் மீனிங், அதே மாதிரி லிட்டிலுக்கும் நெகட்டிவ் மீனிங். ஓகேவா? அதுவே அ ஃபியூ அப்படின்னா சம், கொஞ்சம், கொஞ்சம் இருக்கு. இது வந்து ஒரு பாசிட்டிவ் மீனிங். அதே மாதிரி a little அப்படின்னா இதுவும் ஒரு பாசிட்டிவ் மீனிங். ஓகேவா? the few அப்படின்னா நம்ம கிட்ட என்ன மிச்சம் இருக்குதோ, கொஞ்சம் தான் இருக்கும், என்ன அது மிச்சம் இருக்குதோ அதுதான் the few அப்படின்னு மென்ஷன் பண்ணி சொல்லுவோம். இதுவுமே some which are left, என்ன இருக்குதோ அதுதான். இதுவும் வந்து பாசிட்டிவ். அதே மாதிரி the little அப்படின்னாலும் இதுவும் வந்து ஒரு பாசிட்டிவ் மீனிங். ஓகேவா? இதுவும் அதே மாதிரி மிச்சம் இருக்கிறது. ஓகேவா? ஸோ வெறும் ஃபியூ மட்டும் இருக்குன்னா அது நெகட்டிவ், வெறும் லிட்டில் மட்டும் இருக்குன்னா அது நெகட்டிவ். அதுவே அ ஃபியூ, த லிட்டில், அந்த ஃபியூ கூட லிட்டில் கூட ஏதாவது சேர்ந்து இருக்கு அப்படின்னா அது வந்து பாசிட்டிவ். ஓகேவா? அது வந்து பாசிட்டிவ். ஸோ இங்கே என்ன இருக்கு பாருங்க, ஐ ஹாவ் அ லிட்டில் மணி. அ லிட்டில் இது வந்து பாசிட்டிவ். ஸோ அப்போ இங்கே எப்படி வரணும் அப்படின்னா நெகட்டிவாக வரணும். நெகட்டிவாக வரணும். ஸோ நம்ம சப்ஜெக்ட் வெர்ப் எதுன்னு பாருங்க. சப்ஜெக்ட் வந்து ஐ, வெர்ப் வந்து ஹாவ். நம்மளோட இது என்ன எப்படி கன்வெர்ட் பண்ணணும்? வெர்ப் வந்து ஃபர்ஸ்ட் வந்துடும், சப்ஜெக்ட் பின்னாடி வந்துடும். ஸோ இந்த ஹாவ் கூட தான் இந்த நாட் சேரணும். ஹாவன்ட், ஹாவன்ட். ஓகேவா? ஹாவன்ட் சப்ஜெக்ட் வந்து ஐ, கொஸ்டின் மார்க். ஸோ ஹாவன்ட் ஐ இஸ் த ரைட் ஆப்ஷன். ஓகேவா? நீங்க ஆப்ஷனே பார்க்க வேணாம் கைஸ். ஆப்ஷனே இல்லாம ஒரு கொஸ்டின் டேக் உங்களுக்கு ஆன்சர் பண்ண தெரியணும். தட் இஸ் வாட் ஐ நீட் ஃப்ரம் யூ. ஓகேவா? நான் ஆப்ஷன் இருந்தால் தான் நான் ஆன்சர் பண்ணுவேன், எனக்கு 4 ஆப்ஷன் கண்டிப்பாக வேணும் அப்படி மட்டும் தயவு செஞ்சு இருக்காதீங்க. கொஷின் டேக்கை பொறுத்த வரைக்கும் இந்த நான் சொல்கிற ஃபார்முலாவை நீங்கள் அப்ளை பண்ணிட்டீங்கனாலே
நீங்க இதுல வந்து கம்ப்ளீட்டா மார்க் வாங்க முடியும். ஓகேவா? நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் பாருங்க. ஐ ஹாவ் ரெட் அ ஃபியூ புக்ஸ். ஐ ஹாவ் ரெட் அ ஃபியூ புக்ஸ். இப்போ நான் சொன்னேன் இல்லையா, அ ஃபியூ இருக்கு. அ ஃபியூ அப்படின்னா என்ன? அ ஃபியூ அப்படின்னா பாசிட்டிவ். அப்போ நம்ம இங்க என்ன பண்ணணும்? நெகட்டிவா வந்து கிரியேட் பண்ணணும். இங்க என்ன இருக்கு? சப்ஜெக்ட், இது வெர்ப். இது வந்து எப்படி எப்படி கன்வெர்ட் ஆகும்? வெர்ப் சப்ஜெக்ட்னு கன்வெர்ட் ஆகும். ஹாவ் கூட நாட் சேரும். பிகாஸ் இங்க நெகட்டிவா நம்ம கன்வெர்ட் பண்ணணும். சப்ஜெக்ட் ஐ வந்துரும். ஸோ ஹாவ்ன்ட் ஐ. அவ்வளோ. நான் ஆப்ஷனே பார்க்கலாம். ஆப்ஷன் என்ன வேணாலும் இருக்கட்டும். நான் என்னோட ரூலை கரெக்டாக நான் அப்ளை பண்றேன். இதை தான் நீங்களும் பண்ணணும். ஓகேவா? நெக்ஸ்ட் தே ஹாவ் நத்திங். தே ஹாவ் நத்திங். அவங்க கிட்ட எதுவுமே இல்லை. இஸ் நத்திங் அப்படின்றது என்ன? ஒண்ணுமே இல்லை அப்படின்ற மீனிங். திஸ் இஸ் வாட் ஒரு நெகட்டிவ் சென்ஸை கொடுக்குது. இது ஒரு நெகட்டிவ் மீனிங்கை கொடுக்குது. சரி, ஓகே. இது சப்ஜெக்ட், இது வெர்ப். இது நம்ம அப்படியே சேஞ்ச் பண்ணணும். இது வந்து நெகட்டிவ் சென்ஸ்ல இருக்கு, நம்ம பாசிட்டிவா சேஞ்ச் பண்ணணும். ஸோ பாசிட்டிவ் அப்படின்னா நாட் சேர்க்க மாட்டோம், டைரக்டாவே வெர்போ சப்ஜெக்டும் கன்வெர்ட் பண்ணுவோம். ஸோ சப்ஜெக்ட் ஹாவ் வந்து வெர்ப், சப்ஜெக்ட் என்ன இருக்கு? தே. ஹாவ் தே. தே ஹாவ் நத்திங். ஹாவ் தே அப்படின்னு கேட்குறாங்க. ஓகேவா? ஸோ பி இஸ் த ரைட் ஆப்ஷன். நெக்ஸ்ட் பாருங்க. He dared to oppose his father. He dared to oppose his father. ஓகே, இது வந்து சப்ஜெக்ட், இது வந்து verb. ஓகேவா? ஓகே, இங்க பாருங்க. he dared அப்படின்றதுல என்ன இருக்கு அப்படின்னா, இது வந்து dare. இது வந்து வெர்புலையும் வரும். இது வந்து செமி மாடல் வெர்ப். செமி மாடல் வெர்ப். ஓகேவா? ஸோ இந்த டேர்ட் அப்படின்றதுல என்ன இருக்கு அப்படின்னா, இந்த வேர்டை நீங்க பிரிச்சு எழுதுனீங்க. இது ஒரு V2 வெர்ப். இது ஒரு V2 வெர்ப். ஓகேவா? ஸோ இங்க வந்து டிட் பிளஸ் டேர். இது நீங்க பிரிச்சு எழுதுனீங்கன்னா டிட் பிளஸ் டேர் தான் இந்த இந்த டேர்ட். ஓகேவா? இந்த டிட் பிளஸ் டேர் தான் இது வந்து டேர்ட். ஓகேவா? ஸோ he dared to oppose his father. இது வந்து எப்படி இருக்கு? இங்க பாசிட்டிவா தான் இருக்கு. ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணணும்? நெகட்டிவா கிரியேட் பண்ணணும். நம்ம வெர்பே வந்து இதுதான், டேர்டு தான். ஓகேவா? ஆக்ஸிலரி வெர்ப் கிடையாது. இங்க வந்து செமி மாடல் வெர்ப் இருக்கு. இதை நம்ம வந்து மெயின் வெர்ப். அப்போ மெயின் வெர்ப். ஓகேவா? ஸோ இது நம்ம பிரிச்சு எழுதினாதான் நமக்கு வந்து என்ன கிடைக்கும்? ஆக்ஸிலரி வெர்ப் கிடைக்கும். ஆக்ஸிலரி வெர்ப் எது? இந்த டிட். இந்த மெயின் வேர்ப் உங்களுக்கு டைரக்டா வருது அப்படின்னா நம்ம என்ன செய்யணும்? அதை வந்து பிரிச்சு எழுதணும். பிரிச்சு எழுதுனீங்கன்னா தான் நமக்கு என்ன கிடைக்கும்? ஆக்ஸிலரி வேர்ப் கிடைக்கும். ஆக்ஸிலரி வேர்ப் கூட தான் டேக் ஃபார்ம் பண்ண முடியும். ஆக்ஸிலரி வேர்ப் கூட தான் டேக் ஃபார்ம் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ இது பாசிட்டிவா இருக்கு, நம்ம நெகட்டிவா கிரியேட் பண்ணணும். நெகட்டிவா கிரியேட் பண்ணணும் அப்படின்னா என்ன? ஸோ இது வந்து எப்படி இருக்குன்னா, he dared. இதுக்கு he dared எப்படி எழுதலாம் அப்படின்னா, he did dare. he did dare. இப்போ புரியும் உங்களுக்கு, பாருங்க. இது வந்து இங்க சப்ஜெக்ட், இது வெர்ப். இது வந்து இங்க சப்ஜெக்ட், இது வெர்ப். இதுல பிரிச்சு எழுதிருக்கேன், அவ்வளவுதான். இப்போ நம்ம டேக் எப்படி கிரியேட் பண்ணணும்? வெர்பும் சப்ஜெக்ட் கிரியேட் பண்ணணும். வெர்ப் எது? டிட். இது வந்து பாசிட்டிவா இருக்கு, ஸோ நெகட்டிவா நான் கிரியேட் பண்ணணும். ஸோ நாட். ஹி சப்ஜெக்ட் அப்படியே வந்துடும். ஓகேவா? இது வந்து ஆப்ஷன்ல இல்ல, பாருங்க. இதுதான் ஆன்சர். இது ஆப்ஷன்ல இல்ல. என்ன இருக்கு? டசன்ட், டஸ், டூ, டோன்ட் இருக்கு. இது எல்லாமே ப்ரெசன்ட் டென்ஸ்ல உள்ளது. ஆனா இங்க சென்டென்ஸ் எப்படி இருக்கு? பாஸ்ட் ஃபார்ம்ல இருக்கு. இந்த 4 ஆப்ஷனுமே தப்பு. நீங்க வந்து ஆப்ஷன் வச்சு தான் எழுதுற ஆளா இருக்கீங்க அப்படின்னா இந்த கொஸ்டின்ல நீங்க தப்பு பண்றதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. நான் சொன்ன மெத்தட்ல நீங்க ஃபாலோ பண்றீங்கன்னா டெஃபினட்டா உங்களால வந்துட்டு இதுல ஸ்கோர் பண்ண முடியும். ஸோ இப்போ இதுக்கு என்ன ஆப்ஷன், இதுக்கு என்ன ஆன்சர் அப்படின்னா didn't he. didn't he. dared அப்படின்றது மெயின் வேர்ப். அதை நம்ம பிரிச்சு எழுதினோம்னா did பிளஸ் dare வரும். did தான் இங்க ஆக்ஸிலரி வேர்ப். ஆக்ஸிலரி வேர்ப் கூட தான் நம்ம என்ன பண்ணணும்? இது பாசிட்டிவா இருக்கிறதுனால நம்ம நெகட்டிவா கிரியேட் பண்ணணும். ஸோ நெகட்டிவா நான் கிரியேட் பண்றேன் அப்படின்னா இந்த did கூட நாட் சேர்ப்பேன். அண்ட் தென் he சப்ஜெக்ட் பின்னாடி வரும். ஸோ didn't he. திஸ் இஸ் த ரைட் ஒன். ஓகேவா? உங்களுக்கு இது மாதிரி இருக்காது. ஏதாவது ஒண்ணு வந்து உங்களுக்கு இல்லைன்னா நோ கரெக்ஷன், இல்லைன்னா நோ நன் ஆஃப் த ஆப்ஷன் அப்படின்னு மேபி கொடுப்பாங்க.
ஓகேவா? இப்படி குடுத்தா எப்படி மேம் ஆன்சர் பண்றது அப்படின்னா, உங்களுக்கு இந்த மாரி வராது. ஆனா உங்களுக்கு நன் ஆஃப் த ஆப்ஷன் ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஆனா நீங்க அத கன்சிடர் பண்ணாம இந்த 3ல ஏதோ ஒண்ணு தான் இருக்குன்ட்டு ஏதோ ஒண்ணு நீங்க மார்க் பண்ணீங்கன்னா, அது ராங் ஆயிடும். கொஸ்டின் டேக்னாலே நம்ம கிராமர் ஃபார்முலாவ நீங்க அப்ளை பண்ணணும். ஓகேவா? நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் பாருங்க. நோபடி இஸ் பெர்ஃபெக்ட். நோபடி இஸ் பெர்ஃபெக்ட். Actually guys, nobody, somebody, anybody, everybody இதெல்லாம் இருக்கு இல்லையா? ஸோ இது எல்லாமே என்னன்னா யுனிவர்சல் சப்ஜெக்ட். இது நமக்கு அன்னோன் சப்ஜெக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இது யாருன்னே நம்ம தெரியுது. யாரோ ஒருத்தரை தான் நம்ம வந்து சம்படி, எனிபடி, எவ்ரிபடி அப்படின்னு நம்ம சொல்றோம். பர்டிகுலராக நம்ம மென்ஷன் பண்ணல. இது எல்லாமே என்ன அன்னோன் சப்ஜெக்ட். இந்த அன்னோன் சப்ஜெக்ட் டேக் என்ன அப்படின்னா தே. அன்னோன் சப்ஜெக்ட்க்கு டேக் என்ன அப்படின்னா தே. ஓகேவா? ஸோ நோபடி இஸ் பர்ஃபெக்ட். நோபடி அப்படின்றதுல என்ன இருக்கு? நெகட்டிவ் சென்ஸ் இருக்கு. ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணணும்? பாசிட்டிவா கிரியேட் பண்ணணும். ஓகேவா? ஸோ நோபடி இஸ் பர்ஃபெக்ட். இது நம்ம பாசிட்டிவா கிரியேட் பண்ணணும். இப்போ நோபடி அப்படின்றது இதை வந்து இப்படி பேசும்போது நோபடி இஸ் பர்ஃபெக்ட் அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஓகேவா? ஆனா நம்மளோட இது என்ன? இது வந்து தேன் தான் நம்ம கன்சிடர் பண்றோம். ஸோ தேன் நம்ம கன்சிடர் பண்ணும்போது தேக்கு நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம்? தேக்கு ஆர் அப்படின்ற ஆக்ஸிலரி ஃபார்ம் தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஆர் அப்படின்ற ஆக்ஸிலரி ஃபார்ம் தான் யூஸ் பண்ணுவோம். ஹீ ஷீட்டுக்கு தான் யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? ஸோ அப்போ இங்கே எந்த ஆக்ஸிலரி வந்திருக்கணும் அப்படின்னா ஆர் வந்திருக்கணும். இது வந்து நெகட்டிவாக இருக்கிறதுனால இது பாசிட்டிவ். அண்ட் ஆல்சோ இங்கே நாட் சேர்க்க மாட்டோம். ஸோ நோபடியை நம்ம எப்படி கன்சிடர் பண்ணுறோம் அப்படின்னா தேன்னு கன்சிடர் பண்ணுறோம். ஓகேவா? ஸோ ஆர் தே இஸ் த ரைட் ஆப்ஷன். இஸ் கண்டிப்பாக வராது. பிகாஸ் நோபடி வந்து எதில் கன்சிடர் ஆகுது? தேல கன்சிடர் ஆகுது. இங்கே நெகட்டிவாக இருக்குது, நம்ம பாசிட்டிவாக தான் கிரியேட் பண்ணணும். இது நெகட்டிவாக இருக்கும். ஸோ திஸ் ஆல்சோ ராங். ஓகேவா? உங்களுக்கு புதுசாக லேர்ன் பண்ணுறீங்க அப்படின்னா தயவு செஞ்சு இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் கூட நீங்கள் எழுதி வச்சு படிச்சிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா? நெக்ஸ்ட் பாருங்க. ஃபியூ ஸ்டூடெண்ட்ஸ் ஹாவ் கம் டு அட்டெண்ட் த கிளாஸ். ஃபியூ பாருங்க. ஃபியூ லிட்டில்லாம் வந்துச்சுன்னா கொஞ்சம் நல்லா கொஞ்சம் கரெக்டாக ஆன்சர் பண்ண பாருங்க. ஃபியூ இப்படிலாம் வந்துச்சுன்னா நம்ம ரூல் படித்தோமே அப்படின்றது மைண்டில் இருக்கணும். ஃபியூனாலே என்ன? இல்லை, நெகட்டிவ். அப்போ நம்ம இங்கே பாசிட்டிவாக கிரியேட் பண்ணணும். பாசிட்டிவாக கிரியேட் பண்ணணும்னா நெகட்டிவாக இருக்கிற டேகை ரிமூவ் பண்ணிடலாம். ஃபியூ ஸ்டூடெண்ட்ஸ் ஹாவ் தான் இருக்குது. ஸோ அப்போ என்ன வரணும்? பாசிட்டிவாக வரணும். ஃபியூ ஸ்டூடெண்ட்ஸ் எதில் வருவாங்க? தேல வருவாங்க. ஸோ ஹாவ் தே இஸ் த ரைட். பார்த்தோன்னே ஆன்சர் சொல்லிடணும். கண்ணிலே ஆன்சர் பண்ணணும். இங்கிலீஷ்க்கு வந்து உங்களுக்கு பென் தேவையில்லை, பேப்பர் தேவையில்லை, எதுவுமே தேவையில்லை. பார்த்தோன்னே ஆன்சர் பண்ணிடலாம். கண்ணிலே ஆன்சர் பண்ணிடலாம். ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் நீங்கள் ஆன்சர் பண்ணிடலாம். ஹையஸ்ட் ஸ்கோரிங் சப்ஜெக்ட் எதுனா இங்கிலீஷ் தான். நீங்கள் அதை கரெக்டாக புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா இங்கிலீஷில் மாதிரி வேறு எதுலேயும் உங்களால் ஸ்கோர் பண்ண முடியாது. அவ்வளோ ஈஸியாக நீங்கள் இந்த சப்ஜெக்டில் ஸ்கோர் பண்ணிடலாம். ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க. neither of us helped. Okay, neither of us helped you. guys இங்க என்ன இருக்கு பாருங்க. neither of us most of us many of us. ஓகேவா? இந்த அஸ் இருக்கு இல்லையா? அஸ் எதுலேருந்து வரும்? நீங்கள் ப்ரொனவுன் வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அஸ் வந்து ஒரு ஆப்ஜெக்ட் ப்ரொனவுன். அஸ்ஸோட சப்ஜெக்ட் ப்ரொனவுன் என்ன? அஸ்ஸோட சப்ஜெக்ட் ப்ரொனவுன் என்ன அப்படின்னா வி. அஸ்ஸோட சப்ஜெக்ட் ப்ரொனவுன் அப்படின்னா வி. ஓகேவா? ஸோ இப்போ இந்த அஸ்ஸுக்கு இங்கே என்ன டேக் வரும் அப்படின்னா ப்ரொனவுன் என்ன வரும் அப்படின்னா வி வரும். இந்த அஸ் வந்து விஏ கன்வெர்ட் ஆகும். ஓகேவா? ஸோ இப்போ விஏ கன்வெர்ட் ஆகும் அப்படின்னா இந்த தேவை நம்ம எலிமினேட் பண்ணிடலாம். ஓகேவா? நெக்ஸ்ட் பாருங்க. ஹெல்ப்டு அப்படின்றது வேர்ப். இது வந்து எப்படி இருக்கு? பாஸ்ட் ஃபார்ம்ல இருக்கு.
ஸோ ஹெல்ப்டு நீங்கள் பிரித்து எழுதுனீங்கன்னா எப்படி எழுதலாம்? அகன் பாருங்க. ஹெல்ப்டு நீங்கள் எப்படி பிரித்து எழுதுவீங்க? டிட் ப்ளஸ் ஹெல்ப். ஓகேவா? இப்படி தான் நம்ம பிரித்து எழுத முடியும். ஓகேவா? ஸோ இங்கே நீதர்ன்னு இருக்கு. நீதர்னா இதுவும் இல்லை அதுவும் இல்லை. அகன் இது ஒரு நெகட்டிவ் சென்டென்ஸ். நெகட்டிவ் சென்டென்ஸ்னா என்ன பண்ணணும்? பாசிட்டிவாக கிரியேட் பண்ணணும். இங்கே என்ன ஹெல்பிங் வெர்ப் இருக்கு? டிட் இருக்கு. ஸோ இப்போ இங்கே என்ன வரும் அப்படின்னா டிட் அஸ்ஸுக்கு என்ன வருது? வி வருது. ஸோ டிட் வி இஸ் த ரைட் ஆப்ஷன். டிட் வி இஸ் த கொஞ்சம் யோசிச்சிங்கன்னா ஆன்சர் பண்ணிடலாம். அவ்வளோதான், ரொம்ப கஷ்டம்லாம் இல்லை. ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின். They used in to come here. They used in to come here. Okay. Guys, இதை நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா? I used to go to library. அப்படின்னா நான் அப்பெல்லாம் நான் லைப்ரரி போவேன். I used to go. நான் இதெல்லாம் நான் அப்போ செஞ்சேன், நான் இப்படிலாம் நான் இருந்தேன் அப்படி நம்ம வந்து எக்ஸ்பிரஸ் பண்ணும்போது I used to dare to இது எல்லாமே செமி மாடல்ஸ். ஓகேவா? ஸோ இதை நம்ம எப்படியும் சொல்லலாம் அப்படின்னா இது வந்து செமி மாடலாக இருக்கிறதுனால இதுவே டேகாக வரதுக்கு சான்சஸ் இருக்கு. இது வந்து செமி மாடலாக இருக்கிறதுனால இதுவே டேகாக வரதுக்கு சான்சஸ் இருக்கு. அதாவது எப்படின்னா used to used into இப்படி வந்து வேர்ட்ஸ் இருக்கு. ஓகேவா? இது ஒரு ஆப்ஷன். இப்படியே நம்ம வந்து டேகா எழுதலாம். இன்னொரு ஆப்ஷன் என்னன்னா இந்த யூஸ்ட்ல என்ன இருக்கு? இது எப்படி பிரிச்சு எழுதலாம்? இதை நீங்க பிரிச்சு எழுதுனீங்கன்னா டிட் பிளஸ் யூஸ். இதை நீங்க எழுதும்போது இங்க நெகட்டிவா இருக்கிறதுனால டிட் தே அப்படின்னு வர்றதுக்கு சான்சஸ் இருக்கு. ஓகேவா? ஸோ இங்க நீங்க இங்க வந்து யூஸ்ட் இங்க நெகட்டிவா இருக்கா? ஸோ பாசிட்டிவா கிரியேட் பண்ணணும். ஸோ இந்த யூஸ்டே வந்து மாடல் வெர்ப் அப்படின்னும் போது அதுவே இங்க வந்துடும். இப்போ ஆக்ஸிலரி வெர்ப் எப்படி நம்ம இங்க ஃப்ரண்ட்ல ப்ரேயர் கொடுக்குறோமோ அதே மாதிரி இந்த மாடல் வெர்ப்க்கு நம்ம இங்க ப்ரேயர் கொடுக்க முடியும். ஓகேவா? செமி மாடல், இது வந்து செமி மாடல். ஸோ யூஸ்ட் தே இப்படியும் வரலாம். ஆர் அதர்வைஸ் இந்த ஃபார்ம் இருக்கு இல்லையா? இந்த ஃபார்மை நம்ம இந்த ஃபார்ம்ல நம்ம எழுதணும். இது வந்து ஆக்ஸிலரி வெர்ப். ஆக்ஸிலரி வெர்ப்ல நம்ம எழுதணும் அப்படின்னா டிட் தே இப்படியும் வரலாம். ஓகேவா? ஸோ இப்படியும் வரலாம், இப்படியும் வரலாம். ரெண்டு ஆப்ஷன் இருக்கு. நான் ஏன் ரெண்டு ஆப்ஷன் வச்சேன் அப்படின்னா உங்களுக்கு எக்ஸாம்ல இப்படி வைக்க மாட்டாங்க. ஓகேவா? ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி நீங்க இதுக்கு கொடுங்க, செகண்ட் ப்ரியாரிட்டி இதுக்கு கொடுங்க. ஓகேவா? எக்ஸாம்ல உங்களுக்கு இந்த ஆப்ஷன் இருக்கு அப்படின்னா இதை நீங்க சூஸ் பண்ணிடுங்க. இது இல்ல இது இருக்கு அப்படின்னா இதை சூஸ் பண்ணிடுங்க. இது ரெண்டுமே ஆனா கரெக்ட் தான். நீங்க செமி மாடலா கன்சிடர் பண்ணீங்கன்னா யூஸ்ட் தேன் வரும். இதை நீங்க ஆக்ஸிலரி வெர்பா கன்சிடர் பண்ணீங்கன்னா டிட் தேன்னு வரும். ஓகேவா? ரெண்டுத்துக்குமே ஆப்ஷன் இருக்கு. பட் ஆனா எக்ஸாம்ல உங்களுக்கு இது மாதிரியே இருக்காது. நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா உங்களுக்கு இது இருக்கும் இல்லைன்னா இது இருக்கும். இது ரெண்டுல ஏதாவது ஒன்று வந்து நீங்க சூஸ் பண்ணிடுங்க. ரெண்டுமே ஆனால் இது கரெக்ட் தான். ஓகேவா? ஐ ஹோப் யூ அண்டர்ஸ்டாண்ட். யூஸ்ட் அப்படின்றது செமி மாடலாக வரும்போது யூஸ்டுன்றது யூஸ்ட் தே அப்படின்னு வரும். அதை நீங்கள் ஆக்ஸிலரியா கன்வெர்ட் பண்ணும்போது டிட் தேன்னு வரும். அவ்வளோதான். நெக்ஸ்ட் கொஸ்டின். He daredn't come here. அகன் செமி மாடல் வெர்ப். daredn't இங்க என்ன இருக்கு? நெகட்டிவா இருக்கு. ஸோ நம்ம பாசிட்டிவா கிரியேட் பண்ணணும். ஸோ நெகட்டிவா இருக்கிறத நம்ம இது பண்ணிடலாம். சப்ஜெக்ட் பாருங்க. ஸோ இங்க வெர்ப் என்ன? டேர். பாசிட்டிவ். he. he is the right option. இங்க இட் இருக்கு, இட் இல்லை. இங்க சப்ஜெக்ட் வந்து he தான் இருக்கு. ஸோ வந்து இது வராது. நெக்ஸ்ட் பாருங்க. I know little about you. லிட்டில் பாருங்க. லிட்டில் என்ன ஆல்ரெடி சொன்னேன் இல்லையா? லிட்டில் இஸ் a நெகட்டிவ். the little தான் பாசிட்டிவ். வெறும் லிட்டில் வந்து நெகட்டிவ். ஓகேவா? ஸோ நெகட்டிவா இருக்கும்போது நீங்க பாசிட்டிவா கிரியேட் பண்ணணும். I know இருக்கு இல்லையா? இது நீங்க எப்படி பிரிச்சு எழுதுவீங்க? I knowக்கு என்ன வரும்? do plus no. ஓகேவா? ஸோ இப்போ இங்கே எந்த ஆக்ஸிலரி உங்களுக்கு வெளியே இல்லை, டைரக்டா இல்லைன்னா நீங்க அந்த வேர்ட்ல மறைஞ்சிருக்கோ அதை நீங்க தான் எடுத்து வெளியே எழுதணும்.
எழுதுனீங்கன்னா தான் உங்களுக்கு தெரியும் என்ன ஆக்ஸிலரி அங்க மறைஞ்சிருக்கு அப்படின்னு. ஓகேவா? ஆக்ஸிலரி இல்ல அப்படின்னு நீங்க தேடிக்கிட்டு இருக்கக்கூடாது. ஓகேவா? ஆக்ஸிலரி வந்து மறைஞ்சிருக்கும். அத நம்ம எடுத்து வெளியே எழுதணும். ஸோ பாசிட்டிவ் எழுதும்போது இங்கே டூ அப்படின்னு வரும். சப்ஜெக்ட் வந்து ஐ வந்துரும். ஸோ டு ஐ. ஐ நோ லிட்டில் அபவுட் யூ. டு ஐ? ஓகேவா? நெக்ஸ்ட். நெக்ஸ்ட் பாருங்க. இட் இஸ் ரேர்லி ஃபவுண்ட். இட் இஸ் ரேர்லி ஃபவுண்ட். ரேர்லி, ரேர்லி, பேர்லி, ஸ்கேர்ஸ்லி, நெவர், செல்டம் இது எல்லாமே என்ன ஒரு நெகட்டிவ். இதுவும் ஒரு நெகட்டிவ் மீனிங். இதுவும் ஒரு நெகட்டிவ் மீனிங். ஓகேவா? இங்க என்ன இருக்கு? இஸ் இருக்கு. ஸோ நம்ம இங்க பாசிட்டிவா கிரியேட் பண்ணணும். பாசிட்டிவ் அப்படின்னா இஸ் வரும். அண்ட் தென் சப்ஜெக்ட் வந்து இட் வரும். ஓகேவா? ஸோ இஸ் இட் இஸ் த ரைட் ஆப்ஷன். தே கண்டிப்பா வராது. இங்க இருக்கிறதே இட்டு தான். ஓகேவா? இங்க வந்து நெகட்டிவா இருக்கு. நம்ம பாசிட்டிவா கிரியேட் பண்ணணும். ஸோ இது அகன் நெகட்டிவ். இதுவும் வராது. ஓகேவா? ஸோ இட் இஸ் ரேர்லி ஃபவுண்ட். இஸ் இட்? நெக்ஸ்ட் ஒன். லெட்ஸ் கோ தேர். லெட்ஸ் கோ தேர். இந்த லெட்ஸ் இருக்கு இல்லையா? இந்த லெட்ஸ் வந்து நீங்க பிரிச்சு எழுதுனீங்கன்னா லெட் அஸ். அகன் லெட் அஸ்ஸுக்கு என்ன வரும்? அஸ்ஸோட சப்ஜெக்ட் ப்ரொனவுன் என்ன? வி. இந்த லெட்டுக்கு என்ன யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா ஷல் யூஸ் பண்ணுவாங்க. ஷல். ஸோ இப்போ இந்த லெட்ஸ் அப்படின்றதுல ஷல் வி யூஸ் பண்ணுவாங்க. இங்க பாருங்க லெட்ஸ் கோ தேர். லெட்ஸ் கோ தேர். ஷல் யூஸ் பண்ணுவாங்களா? ஸோ இப்போ won't willலாம் வராது, ஷுட்டும் வராது. ஸோ ஷல் வி. லெட்ஸுக்கு இங்க பாசிட்டிவாவே தான் வந்து என்ன வரும்? டேக் வரும். லெட்ஸ் கோ தேர். ஷல் வி. ஓகேவா? நெக்ஸ்ட். A barking dog seldom bites. A barking dog seldom bites. seldom என்ன? அகைன் இது ஒரு நெகட்டிவ். இது வந்து செல்டம் நீங்க எதுல பார்த்திருப்பீங்கன்னா நெகட்டிவ் ஆட்வர்ப்ல பார்த்திருப்பீங்க. குறைக்கும் நாய் கடிக்காது. கடிக்காதுன்னு தான் சொல்றாங்க. இட்ஸ் நெகட்டிவ். A barking dog. டாக் நீங்க எதுல கன்சிடர் பண்ண முடியும்? இட்ல தான் கன்சிடர் பண்ண முடியும். ஓகேவா? அப்ப இட்டுக்கு என்ன வரும்? சிம்பிள் ப்ரெசென்ட்ல இட்டுக்கு டஸ் வரும். ஓகேவா? இங்க நெகட்டிவா இருக்கு. நம்ம பாசிட்டிவா கிரியேட் பண்ணணும் அப்படின்னா டஸ். டஸ். டாக வந்து இங்க எப்படி கன்சிடர் பண்றாங்கன்னா இங்க டஸ் இட்டுன்னு சொல்லியிருந்தாலும் கரெக்ட் தான். இங்க அவங்க ஹீயும் சொல்றாங்க. ஹீயும் டஸ்ல தான் வரும். ஹீயும் டஸ்ல தான் வரும். ஓகேவா? இங்க இட்டுன்னு டஸ் இட் அப்படின்னு சொன்னாலும் கரெக்ட் தான். இங்க டாக வந்து அவங்க ஃபீமேல் டாக் சாரி மேல் டாக் போல. ஸோ அவங்க ஹீன்னு கன்சிடர் பண்றாங்களாட்டிருக்கு. ஓகே. டஸ் ஹீ. ஹீ ஷி இட் எல்லாத்துக்குமே என்னதான் வரும்? டஸ் தான் வரும். ஹீ ஷி இட் எல்லாத்துக்குமே டஸ் தான் வரும். இங்க என்ன பைட்ஸ் இருக்கு. இங்க பாருங்க பைட்ஸ். இந்த பைட்ஸ் நம்ம பிரிச்சு எழுதணும்னா டஸ் பிளஸ் பைட். இந்த டஸ் தான் இங்க வந்திருக்கு. டாக வந்து இப்படி கன்சிடர் பண்ணனால ஹீ. ஸோ டஸ் ஹீ. ஓகேவா? ஹீ ஷி இட் எல்லாத்துக்குமே டஸ் தான். ஓகேவா? ஸோ டெஃபினட்டாக ஒரு கொஷின் வரப்போகுது. நீங்கள் எல்லாரும் கரெக்டாக எழுத போகிறீங்க. எத்தனை பேருக்கு இந்த கொஷின் வந்துச்சு, எத்தனை பேர் கரெக்டாக எழுதுனீங்க அப்படின்றது எக்ஸாம் முடிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் வந்து சொல்லணும். ஓகேவா? ஸோ இவ்வளோ டேஸ் நம்ம என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம்? ஒரு டாப்பிக்லேருந்து ரேண்டமாக நம்ம வந்து படிச்சுட்டு இருக்கோம். உங்கள் எக்ஸாம் எக்ஸ்பீரியன்ஸை கண்டிப்பாக நீங்கள் ஒருத்தருமே எக்ஸாம் முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம சேனலில் வந்து கமெண்ட் செஷனில் கமெண்ட் பண்ணணும். ஓகேவா? நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுவேன். பிகாஸ் இவ்வளோ பேர் பார்க்குறீங்க, இவ்வளோ பேர் லைக் பண்ணுறீங்க, இவ்வளோ பேர் ஷேர் பண்ணுறீங்க, இவ்வளோ பேர் கமெண்ட் பண்ணுறீங்க. ஓகேவா? ஸோ நீங்கள் எந்த அளவுக்கு நீங்கள் இதை யூட்டிலைஸ் பண்ணியிருக்கிறீங்க அப்படின்றத ஆஃப்டர் த எக்ஸாம் நீங்கள் வந்து கண்டிப்பாக என்கிட்ட சொல்லணும். ஓகேவா? ஓகே. ஸோ நம்ம 1 மார்க் டெஃபினட்டாக கொஷின் டேக்கில் நம்ம எடுக்க போகிறோம். அப்படி தானே? இதெல்லாம் நீங்கள் எழுதி வச்சு படிச்சிங்கன்னா கூட இன்னுமே பெட்டர் தான். ஓகேவா? ஓகே. கோர்ஸில் ஜாயின் பண்ணாதவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த டாபிக்ஸ் எல்லாமே உங்களுக்கு கவர் ஆகும். All the very best. That's it with the session, guys. Next session la paakalam. Thank you.